வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஃப்ரீடம். இன்று நாம் பார்க்க போறது உலகத்தையே மாற்றிய நாடு அமெரிக்கா. அது எப்படி உருவானது, எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி சுதந்திரம் அடைந்தது மற்றும் அதன் முதல் அதிபர் வரை முழு வரலாறையும் தெளிவாக பார்க்கலாம். 1492 ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எனும் இத்தாலி கடற்பயணி ஸ்பெயின் அரசின் ஆதரவால் கடல் வழியாக இந்தியாவை அடைய முயன்றார். ஆனால் அவர் இந்தியா அல்லாத புதிய நிலப்பரப்பாகிய அமெரிக்காவை அடைந்தார். அந்நேரத்தில் அமெரிக்கா முழுவதும் பழங்குடி மக்கள், அதாவது நேட்டிவ் அமெரிக்கா வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இயற்கையோடு வாழ்ந்த இனங்கள், வேட்டையாடி பயிரை வளர்த்த மக்கள். ஆனால் கொலம்பஸ் வருகை அடுத்த ஐரோப்பியர்கள் தங்கள் பேரரசை விரிவாக்க தொடங்கினர். ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாரும் புதிய நிலப்பரப்பை கைப்பற்ற புறப்பட்டார்கள். 1500 முதல் 1700 வரை ஐரோப்பியர்கள் அங்கே வந்ததும் அவர்கள் பழங்குடி மக்களை அடிமையாக மாற்றினர். ஆப்பிரிக்காவில் இருந்து கோடிக்கணக்கான கருப்பின மக்களை கடல் வழியாக கொண்டு வந்து அமெரிக்காவில் அடிமைகளாக உழைக்க வைத்தனர். இதில் முக்கியமாக புகையிலை, சர்க்கரை, பருத்தி போன்ற விவசாயங்கள் நடந்தன. இந்த விவசாயங்களில் எல்லா அடிமைகளும் வேலை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி 13 காலனிகளும் உருவாக்கப்பட்டது. 1607 ஆண்டு இங்கிலாந்து முதலாக அமெரிக்காவில் ஜேம்ஸ் டவுன் என்கின்ற இடத்தில் குடியேற்றத்தை தொடங்கியது. பின்னர் 13 ஆங்கில காலனிகள் உருவானது. இவை இன்றும் நாம் கூறும் அமெரிக்காவின் கிழக்கு பகுதி. இந்த காலனிகள் அனைத்தும் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆங்கில ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே வசித்த மக்கள் வரி கட்ட வேண்டியதா இருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு ஆட்சியில் உரிமை இல்லை. 1773 ஆண்டு இங்கிலாந்து டீ ஆக்ட் என்னும் சட்டத்தை இயற்றியது. அதாவது அமெரிக்க மக்கள் இங்கிலாந்தில் இருந்து மட்டுமே தேயிலை வாங்க வேண்டும், மற்ற நாடுகளில் இருந்து வாங்கக்கூடாது. இதனால் பாஸ்டன் டீ பார்ட்டி எனப்படும் பெரிய போராட்டம் நடந்தது. அமெரிக்கா இது வரி விதிப்பு அடிமைத்தனம் என கூறி இங்கிலாந்து அரசுக்கு எதிராக எழுந்தது. 1775 ஆண்டு அமெரிக்காவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் தொடங்கியது. இது சுதந்திர போராட்டமாக வெடித்தது. இதை அமெரிக்கன் ரெவல்யூஷன் அல்லது அமெரிக்க சுதந்திர போர் என்று அழைக்கப்பட்டது. ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற வீரர் இந்த போரில் அமெரிக்க படையை வழிநடத்தினார். அவருக்கு பலர் உதவினர். ஆனாலும் மிக முக்கிய உதவி பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்தது. பிரான்ஸ் இங்கிலாந்தின் எதிரியாக இருந்தது. அதனால் அமெரிக்காவுக்கு படைகள், ஆயுதம், பணம், கப்பல்கள் எல்லாம் கொடுத்து உதவியது. அத்துடன் ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து நாடுகளும் மறைமுகமாக உதவி செய்தன. இத்தகைய ஆதரவுகளால் அமெரிக்கா இறுதியில் வெற்றி பெற்றது. போரின் நடுவே ஜூலை 4 1776 ஆண்டு அமெரிக்கா தன்னைத்தானே அதிகாரப்பூர்வமாக சுதந்திர அறிவிப்பை வெளியிட்டது. அதை எழுதியவர் தாமஸ் ஜெபர்சன். இதன் மூலம் அமெரிக்கா கூறியது அனைவரும் சமமானவர்கள், சுதந்திரம் மனிதனின் இயற்கை உரிமை. 1783 ஆண்டு ட்ரெட்டி ஆஃப் பாரிஸ் எனப்படும் உடன்படிக்கை கையெழுத்தானது. இதன் மூலமாக இங்கிலாந்து அமெரிக்காவின் சுதந்திரத்தை அங்கீகரித்தது. அவ்வாறு 7 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு அமெரிக்கா சுதந்திர நாடாக உருவானது. 1789 ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் அதிபராக பதவியேற்றார். இவர் 2 முறை அதிபராக பணியாற்றினார். 1789 முதல் 1797 வரை அவர் அந்நாட்டின் அடித்தளத்தை அமைத்தவர் என்று இன்று வரை மதிக்கப்படுகிறார். சுதந்திரம் பெற்ற பின் அமெரிக்கா மெதுவாக வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தது. புதிய மாநிலங்கள் இணைந்தன, தொழில்நுட்பம் வளர்ந்தது, ரயில், தொழிற்சாலைகள், கல்வி எல்லாம் விரிவடைந்தது. 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் அமெரிக்கா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக மாறியது. அமெரிக்காவின் சுதந்திரம் ஒரு நாட்டின் வெற்றி மட்டுமல்ல, அது மனித உரிமை, சுதந்திரம், சமத்துவம் ஆகியவற்றிற்கான போராட்டத்தின் அடையாளம். இன்று உலகத்தில் எங்கும் சுதந்திரத்தை பேசும்போது அமெரிக்கா வரலாறு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. 1492 கண்டுபிடிக்கப்பட்ட நிலம் 1776 சுதந்திரம் பெற்றது. 1789 குடியரசு ஆனது. இன்று உலகின் வல்லரசாக நிற்கிறது. இப்படிப்பட்ட வரலாற்று வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.